सबको नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து சிவர் என்ஜின் ஃபுல்லாக வந்து லெட்டர்ஸு வேர்ட்ஸ் ஃபுல்லாக வீடியோஸில் நாங்கள் போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா பாரகடி அப்படிங்கும்போது உயிர்மை எழுத்துக்கள் வந்து நம்ம பார்க்குறோம். பாரகடினா உயிர்மை எழுத்துக்கள் தமிழில். அதில் தான் வந்து இப்போ இந்த ஃபுல்லாக வந்து எழுத்துக்கள் வந்து ஃபுல்லாக நம்ம தமிழில் எப்படி உயிர்மை எழுத்துக்கள் கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கிறோமோ அதுபோல் வந்து இங்கே வந்து பாரகடின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம உயிர்மையும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் உருவாவது போல் இந்த எழுத்துக்கள் வந்து சிவரி அஞ்சலும் சேர்ந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு பாரகடி என்ற எழுத்து வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்குது. இந்த எழுத்துலாம் ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் நம்ம 2 லெட்டர்ஸு 3 லெட்டர்ஸ் இந்த வீடியோஸ்லாம் நம்ம நிறைய நாங்கள் ஏற்கனவே வந்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அங்கே போய் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாரகடி ஃபுல்லாக லெட்டர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இந்த தனித்தனி லெட்டர்ஸாக நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். கா இன்னும் நம்ம வந்து இந்தி மொழியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முதன்மையாக வந்து முதலெழுத்து வந்து கான்னு சொல்லி வந்திருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்களா 4 எழுத்து வரும். ஆனால் எழுத்துக்கள் வந்து டிஃப்ரெண்ட் வந்து வெவ்வேறையாக இருக்கும். காலை பார்த்திங்கன்னா 4 லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கா தமிழ் அப்படி கா சொல்கிறோம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த கா வந்து இதுதான் வரும். கா கா கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கக அப்படின்ற மாதிரி இங்கே மொத்தம் வந்து 13 லெட்டர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆளுந்து அக வரைக்கும் எப்படி சுவரில் 13 வந்திருக்கா அந்த உச்சரிப்பில் தான். கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லாக வந்து மாத்திராவில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து மாத்திரா வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாத்திரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் லெட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து எல்லா லெட்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து வருது. அதுதான் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்து செகண்டு இது வந்து எப்படி படிக்கணும் காவல்ஸ் வந்து க க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். க க க கி கி கு கு க்ரு கே கை கோ கௌ கம் கஹ அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் உச்சரிப்பு கீழே உங்களுக்கு இருக்குது. அதை கூட நீங்கள் டவுட்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 3வதாக கா வந்து எப்படி படிக்கணும் கா கான்னு தான் படிக்கணும். கா 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 கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கஹ. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 4th காலை பாருங்கள். இந்த க இது வந்து நம்ம கான்னு தான் சொல்லணும். கர் கர்னு வீடுன்னு சொல்லியிருக்கோம். அந்த கா தான் இங்கே வரும். க கா கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கஹ அப்படின்ற மாதிரி காவர்ஸ்லேருந்து வந்து முதன்மையாக வந்து 4 எழுத்துக்கும் அந்த உச்சரிப்பு வந்திருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து இதில் வந்து பாராகடியில் இதில் கொடுக்கல. அடுத்து வந்து சாவர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாவர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ச ச ஜ ஜான்னு சொல்லிட்டு 4 வருஷம் வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ச சிஹெச் சவுண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ச சா சி சி சு சு சுரு ஷே ஷை ஷோ ஷௌ ஷம் சக. நெக்ஸ்ட்டு இது வந்து சன்னு படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சான்னு படித்தோம். இது ச கொஞ்சம் அழுத்தமாக நம்ம சொல்லணும். சச் பண்ணி சொல்லணும். ச ச ச சா சி சி சு சு சுரு சே சை சோ சௌ சம் சக அப்படி மாதிரி இதை ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா ஜா வரிசையில் வரும். நம்ம சொல்கிறது சா வரிசையில் 4 ஆனால் அது வந்து ஜான் தான் நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஜா ஜேஏ சவுண்டில் வரணும். ஜா ஜா ஜி ஜி ஜு ஜூ ஜுரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜக. இது நெக்ஸ்ட்டு இது ஜா
ஜண்டா அப்படின்னு ஃப்ளாக் சொல்கிறோம்னா அந்த ஜாவில் வரணும். ஜா ஜேஹெச்ஏ சவுண்டில் வரணும். ஜா ஜா ஜி ஜி ஜு ஜூ ஜுரு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜக. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாவர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து காவர்ஸை பார்த்துருக்கோம் 4, சாவர்ஸில் 4 பார்த்துருக்கோம். அடுத்தது இதில் வந்து டாவர்ஸில் வந்து இந்த இதில் வந்து 2 மட்டும் பார்க்குறோம். இந்த 2ஐயும் பார்த்துக்கலாம். டா 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 டி டி டு டு டுரு டே டை டோ டவ் டம் டக. நெக்ஸ்ட் வந்து ட. இது வந்து இந்த அழுத்தமாக நம்ம சொல்லணும். டபுள்டிஏ சவுண்டில் வரணும். ட ட டா டி டி டு டூ டுரு டே டை டோ டவ் டம் டக அப்படின்னு மொத்தம் வந்து இதில் மொத்தம் பார்த்தீங்களா பாராகடியில் வந்து 10 வரிசை ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த உச்சரிப்பு ஃபுல்லாக பார்த்தா இங்கிலீஷில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சைடில் வந்து தமிழும் கொடுத்துருக்காங்க, கா கொடுத்துருக்காங்க, சா கொடுத்துருக்காங்க. டா வரிசையில் வந்து டாவும் கொடுத்தீங்கன்னு டாவும் கொடுத்துருக்காங்க. இந்த 10 வருஷம் நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு இந்த மாத்திரை வச்சு ஒரு மாத்திரை ஒரு லைன் தெரிஞ்சுட்டா எல்லாத்துக்கும் மாத்திரை வந்து அதே தான் ஃபுல்லாக நம்மளுக்கு வரும். ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேசிக் லெட்டர் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து 2 லெட்டர் 3 லெட்டர்ஸ்லாம் நம்ம வந்து கூட்டி படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து ரீச் ஆகும். நன்றி, தன்யவாத்.